வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸோட அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் எபிசோட் 4 பிரேக் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைனா ஒரு பாண்டிங் சம்மந்தப்பட்ட ஸ்டோரியாக தான் கொண்டு போக ட்ரை பண்ணியிருந்தாங்க. அந்த பக்கம் நம்ம பூமி அண்ட் ஆங் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங், இந்த பக்கம் நம்ம சாக்கா அண்ட் கட்டாரா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த பிரதர் சிஸ்டர் பாண்டிங், அதே மாதிரி ஆப்போசிட்டில் நம்ம ஐரோ அண்ட் ஜூக்கோ இவங்களுக்குள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் சொல்லி இந்த பாண்டிங்கை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருக்காங்க. பட் அனிமேஷனில் 2-3 எபிசோடில் சொன்ன கதைகளை இவங்க ஒரே எபிசோடில் போட்டு திணிச்சு வச்சிருக்காங்க. அதனாலே கொஞ்சம் ரஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அந்த பாண்டிங்கை ட்ரூவாக ஃபீல் பண்ண முடியல. எக்ஸப்ட் ஐரோ அண்ட் ஜூக்கோ பாண்டிங், அது செம்ம அமேசிங்காக இருக்கும். இந்த சீசன் முழுக்கவே நம்ம ஜூக்கோவுக்கு சூப்பராகவே கதை எழுதியிருக்காங்க. அடுத்த சீசன்லையாச்சும் நம்ம ஆங்குக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். இப்போதைக்கு இந்த பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாம். ஓப்பனிங் நம்ம ஆங் இந்த சிறையில் இருக்க மாதிரி தான் காமிக்கப்படுது. ஸோ ப்ரீவியஸாக இவன் தான் அந்த ஃபயரை உருவாக்கினா அப்படிங்கிற தாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எர்த் பண்டர்ஸும் நம்ம ஆங் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கூடவே சேர்ந்து ஐரோவுமே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பேருமே ஆப்போசிட் சிறையில் தான் போடப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஐரோ நீ எவ்வளோ கத்தினாலும் அவங்களுக்கு கேட்காது. அதே மாதிரி எர்த் பண்டர்ஸ் ரொம்பவே மூர்க்கத்தனமானவங்க. இந்த சிறையிலேருந்து உன்னால் தப்பிக்கவும் முடியாது, அதே மாதிரி அவங்க தண்டனை நிறுத்தம் உன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. ஏன்னா இவர் தான் இதுக்கு முன்னாடி பாசிங் சேமிக்க பெரிய அந்த எர்த் கிங்டம் சிட்டியவே அடிச்சவர். ஆப்வியஸாக நம்ம ஐரோக்கு எர்த் பண்டர்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஆங் வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய நெஃப்யூ அதாவது ஜூகோவுக்கு நீங்க இவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க, அவனால தான் இந்த இடத்துல ரெண்டு பேருமே மாட்டிக்கிட்டோம். ஜூகோவுக்கு பதிலாக நீங்க உள்ள வந்துட்டீங்க. நீங்க இப்படி செஞ்ச சாக்ரிஃபைஸ்க்கு கண்டிப்பா ஜூகோவால ரீபே பண்ண முடியாது, அதாவது பரிகாரமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல ஐரோ இந்த இடத்துல தான் நீ தப்பா புரிச்சுக்கிட்டேன். அது அப்படியே ஆப்போசிட். ஜூகோ எனக்கு செஞ்ச நன்மைக்கு தான் நான் அவனுக்கு காலம் முழுக்க பரிகாரம் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ வருஷம் ஆனாலும் அவன் செஞ்ச நன்மைக்கு என்னால் ரீபே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி என்ன பண்ணாருன்னு போ பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம ஐரோவை ரொம்ப பயங்கரமான எர்த் கிங்டம் பிட்டுக்கு வந்து அனுப்ப அந்த பக்கம் நம்ம ஆங் வந்து பார்த்தீங்கன்னா கிங் முன்னாடி கூட்டு போனாங்க. ஆப்வியஸாக கிங் பூமி தானே. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல நம்ம சாக்கா அண்ட் சாய் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா சாய் வந்து ஃபயர் பெண்டிங் நேஷனுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிட்ட அப்புறம் சாயோட பையன் டியோவும் சாக்காவும் சாயை நம்பவே இல்லை. சாய் எவ்வளோ சொல்லியும் சுற்றி இருக்கவங்க கன்வின்ஸே ஆகலை. நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அதுவும் ஃபயர் நேஷனுக்கு ஆயுதங்கள் ரெடி பண்ண ஐடியா கொடுத்துருக்கீங்க. அவனுங்க சும்மாவே ஆடுவாங்க. ஆயுதங்களை வர நீங்கள் சப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அவனுங்க கண்டிப்பாக அந்த உலகத்தையே டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் செஞ்ச தப்பு தான் சொல்லி மெக்கானிஸ்ட்டுக்கு அவர் செஞ்ச தப்பு புரிய வைக்கிறதையுமே தாண்டி அதை எப்படி சரி செய்யலாங்கிற ஒரு பிளானுமே போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம சாய்க்கு அந்த ஃபயர் பெண்டிங் நேஷனில் இருக்க அந்த ஒற்றனோட ஒரு சின்ன தூது வருது. ஃபயர் நேஷன் ஓமாஷுவை டேக் டவுன் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒற்ற வேலைகளில் இப்போதைக்கு நம்ம சாயுமே இன்வால்வ் ஆக சொல்ல அதை வச்சு அந்த ஒற்றனை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சாக்காவுமே பிளான் பண்ணுறாரு. இந்த சமயத்தில் வெளியில் நம்ம கட்டாரா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு இருப்பான். முக்கியமாக ஒரு தண்ணி பாட்டில் வாங்குற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ கட்டாரா கிட்ட எப்போதுமே இந்த ஒரு தண்ணி பாட்டில் இருக்கிறதையும் அனிமேஷனில் வர மாதிரி அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த தண்ணி பாட்டில் வாங்கிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக நம்ம ஜெட்டு உள்ள போது நீ அப்படி பண்ண, நீ ஏன் மெக்கானிஸ்ட் அண்ட் அந்த பூமியை கொல்ல விடாமல் பார்த்த அப்படின்னு சொல்ல கட்டாரா நீ நிறைய இன்னசென்ட் மக்களை கொண்டுட்டு இருக்கேன், ஃபயர் நேஷன் மாதிரியே நீயும் மாறிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபயர் நேஷன் கிடையாது, கண்டிப்பாக நல்லதுக்காக எத்தனை பேர் வந்தாலும் நான் கொள்வேன், குறுக்க நீ வந்தாலும் கொள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய மூளை எந்த அளவுக்கு மழுங்கடிக்கப்பட்டிருக்குங்கிறத தெளிவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது மற்ற ஃபயர் நேஷனை கொல்லணுங்கிற ஒரு தாட்ல நடுவில் எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய நண்பர்கள் செத்தாலும் பரவாயில்லங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு ஜெட் போயிருக்கான். இதுக்கு மேலே இவங்க கிட்ட பேசி பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கட்டாரா வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டை பக்கத்தில் இருக்க ஒரு கார்ட்டில் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டு போயிருப்பான். இது அப்படியே எக்ஸாக்டாக அனிமேஷனில் நடக்கிற அதே சீக்வன்ஸ் தான். பட் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் நம்ம கட்டாரா யூஸ் பண்ணி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க, கத்திருக்க மாதிரியும் தெரியாது. இவ எப்படி திடீர்னு ஃப்ரீஸ் பண்ணா அப்படிங்கிற தாட் உங்களுக்கு வந்திருக்கும். அனிமேஷனில் நீங்கள் பார்க்கும்போது அந்த சமயத்தில் நம்ம கட்டாரா எமோஷனலி உடஞ்சிருப்பான். கிட்டத்தட்ட ஜெட்டு அவங்க என்ன சாக்காவே கொண்டுட்டானோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அப்படிங்கிற ஒரு எமோஷனல் பிரேக் டவுனில் தான் கட்டாரா ஜெட்டை ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ தண்ணியே அறியாமல் ஒரு புது டெக்னிக்காக அவள் கற்றுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல நம்ம கட்டாரா லைக் ஒரு மாஸ்டர், அவளுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க தேவையில்ல, அவளா இஷ்டத்துக்கு கற்றுப்பா அப்படிங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணது சுத்தமாக நல்லாவே இல்லைங்க. அது எந்த ஒரு ப்ரோக்ரஷனுமே இல்லை. சும்மா இஷ்டத்துக்கு வாட்டர் பெண்டிங் மாஸ்டராக மாறுற மாதிரி காமிச்சதெல்லாம் அக்செப்டே பண்ண முடியல. பட் எனிவேஸ் கட்டாராக்கு இப்போதைக்கு ஆங் பிரிசன்ல அதாவது கைதியாக அடைக்கப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் கைதி இருக்க இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாய் கிட்ட கேட்க சாய் வந்து டைரக்டாக பேலஸுக்குள்ளே போக முடியாது, ஆனால் ஒரு சீக்ரெட் டனல் இருக்குது, அது வழியாக போகலான்னு சொல்லி சின்ன ஹிண்ட்டை கொடுக்க நம்ம சாக்கா அண்ட் கட்டாரா ரெண்டு பேருமே இப்போதைக்கு அந்த கேவ் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் தான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஒமாஷு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி காமிப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஆங் ஆக்சுவலாக கேஸாவோட ஒமாஷுக்கு வந்திருப்பாரு. இங்கே தான் அவருடைய பாலியஸ்னிக்கு தான் பூமியை மீட் பண்ணியிருப்பாரு. பூமி தான் அவருடைய அந்த எர்த் பெண்டிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு விசிலை உருவாக்கி கொடுப்பாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அது பேட்ஜர் மோட், பட் அது பார்க்க ஆப்பா மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஆங் ஆக்சுவலாக அந்த ஆப்பா விசிலாம் தன் கழுத்திலே மாட்டிட்டு சுற்றிட்டு இருக்கான். இப்போதைக்கே ஆங் கிங் பூமி முன்னாடி வந்து நிற்க அந்த இடத்துல நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாச்சு இருக்கும். அந்த ஸ்டாச்சு எக்ஸாக்ட்லி அனிமேஷனில் வந்து நம்ம கிங் பூமியோட பெட் ஸ்டாச்சு மாதிரி தான் இருக்கும். அதை ஃப்ளாப் சீன் சொல்லுவாங்க.
அதை பேஸ் பண்ணி ஒரு தனி சேலஞ்சே இருக்கும். பட் அந்த சேலஞ்ச் எதுவுமே இந்த சீரிஸில் எங்கேயுமே காமிக்கப்படல. நம்ம ஆங் கிட்ட டேரெக்டாக பூமி நான் தாண்டா பூமி அப்படிங்கிறத ஓப்பனாகவே சொல்லிடுவார். ஸோ இது ஆக்சுவலாக அனிமேஷனில் வேறு மாதிரி ப்ளே ஆகியிருக்கும். இந்த பேரை கண்டுபிடிக்கிறதே ஒரு தனி டாஸ்க் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு பூமியை ஆக்சுவலாக அந்த சீரிஸில் கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்படி அனிமேஷனில் அங்கிள் ஐரோக்குன்னு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி பூமிக்குன்னு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. செம்ம கிரேசியான செம்ம ஜோவியலான ஒரு ஆளுங்க அவர். பட் லைவ் ஆக்சுவலாக அவரை ரொம்ப சீரியஸாக ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. அது சுத்தமாக சரியில்லை. அந்த கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உல்டாவாக போட்டாங்க, சாக்காவை பண்ண மாதிரி. இந்த இடத்துல 100 வருஷம் எங்கடா போன, 100 வருஷம் இல்லாமல் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா, அவதாரா நீ உன்னுடைய வேலையை செய்யலன்னு சொல்லி நம்ம ஆங்க குத்தி காட்டிக்கிட்டே இருப்பார். அது நல்லாவே இருக்காது. பட் இருந்தாலும் அப்பப்போ இந்த மாதிரி லைக் ஃபன் பண்ணுற மாதிரி லெட்டர்ஸ் லீவ், அதாவது அந்த லெட்டர்ஸை வச்சு ஒரு காமெடியும், அந்த கங்காரு சாப்பாடு வச்சு அதை ஒரு காமெடியும் பண்ணி அப்பப்போ லைட்டாக கலைக்கிற மாதிரி இருக்கும். பட் அவ்வளோ ஃபன்னெல்லாம் கிடையாதுங்க. அது இந்த இடத்துல ஸ்டில் நம்ம ஆங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குத்தி காமிச்சு 100 வருஷம் நீ ஒன்றுமே பண்ணாமல் இருக்க அப்படின்னு சொல்ல, 100 வருஷம் நீ என்ன கிழிச்ச, உனக்கு இழப்பனா என்னன்னு தெரியுமாங்கிற மாதிரி நம்ம ஆங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு கேள்வியை கேட்க, சேலஞ்ச் அக்செப்டட், உனக்கு நான் இழப்பனா என்னன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பூமி நம்ம ஆங்குக்கு அவர் இந்த பேலஸை சுற்றி காட்டுற மாதிரி கூட்டு போவார். போகிற வழியில் தான் சில பல அந்த மிஷன்ஸ் இருக்க மாதிரியும் காமிக்கப்படும். முக்கியமாக இந்த கிறிஸ்டல் மிஷன். ஸோ இந்த கிறிஸ்டலை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக அனிமேஷன் சீரிஸே ரன் ஆகும். சாக்காவும் கட்டாராவையும் அந்த கிறிஸ்டலை அடைச்சி வச்சு அவளை காப்பாற்ற தான் நம்ம ஆங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷன்ஸ் எல்லாத்தையுமே பண்ணுற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. மூலைக்கு ஒரு சேலஞ்சஸ் மாதிரி. பட் அந்த ஒரு விஷயத்தை அப்படியே உல்டாவாக பண்ணி நம்ம பூமியே இந்த பக்கம் ஆங் கூட அந்த சேலஞ்சஸ் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அது சுத்தமாக அகைன் செட்டே ஆகலைங்க. அந்த கேரக்டரே கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்சு அசாசினேட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் அந்த சேலஞ்சஸில் எந்த ஒரு லேர்னிங்குமே ஆக்சுவலாக நம்ம ஆங் பண்ண மாதிரியே ஃபீல் ஆகல. சில விஷயங்கள் அவர் கற்றுக்கணும்ல, அந்த சேலஞ்சஸ் அனிமேஷனில் பக்கவாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். ஆனால் இந்த லைவ் ஆக்ஷனில் சுத்தமாக செட்டே ஆகலை. அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இந்த பேலஸ்க்குள்ளே வரது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக ஒரு அரேனால வந்து இறங்கி இதுதான் உன்னுடைய கடைசி சேலஞ்ச், 2 பேருமே சாவை நோக்கி சண்டை போட போகிறோம், யார் முதல் சாகுறான்னு பார்த்துலாமாடா அப்படின்னு சொல்லி நம்ம பூமிக்கும் ஆங்குக்கும் சண்டை கிக் ஆஃப் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஆங்கை காப்பாற்றுறதுக்காக சாக்கா அண்ட் கட்டாரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேலஸுக்குள்ளே வரதுக்கு சீக்ரெட் டனல் வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. அங்கே தான் அந்த மியூசிக் பேண்டை வந்து மீட் பண்ணுறாங்க. மியூசிக் பேண்ட் சீக்வன்ஸை ஆக்சுவலாக அந்த சீசன் 2 தான் நீங்கள் அனிமேஷன் சீரிஸில் பார்த்துருப்பீங்க. அது செம்ம ஒரு ஃபன்னான ஃபில்லர் எபிசோட் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பட் அதுக்குள்ளே ஒரு சின்ன பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டாரா அண்ட் ஆங்குக்கு ஏற்பட்டிருக்கும். பட் அதை அப்படியே உல்டாவை மாற்றி இந்த இடத்துல நம்ம சாக்கா அண்ட் கட்டாரா உள்ள அனுப்புகிறாங்க. அது எனக்கு கொஞ்சம் எனக்கு ஆக்வர்டாக தாங்க ஃபீல் ஆச்சு. பிகாஸ் இந்த இடத்துல ஒமாஷு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விதமான வில்லேஜஸ் பற்றி நான் இருந்துச்சு. ஸோ அந்த வில்லேஜஸில் இருக்க ஓமா அண்ட் ஷூ அப்படின்னு சொல்லப்படுற 2 பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிராமத்துக்கே தெரியாமல் அப்பப்போ இந்த டனல்ஸை யூஸ் பண்ணி வந்து அவங்க மீட் பண்ணுவாங்க. அதாவது லவ் பண்ணிட்டு இருக்க அவங்க இந்த லவ் டனல்ஸை யூஸ் பண்ணி மீட் பண்ணுற மாதிரியும், அதுக்கப்புறம் அதில் ஒருத்தன் சாவை அதில் காண்டான ஓமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிகப்பெரிய சிட்டியை பில்ட் பண்ணுற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கும் கதை. பட் டெக்னிக்கலாக இது ஒரு லவ் டனல் தான். 2 பேருமே லவ் பண்ணுறவங்க இந்த இடத்துல வந்தால் தான் அந்த டனலே ஆக்டிவேட் ஆகும், அந்த டனலே ஒர்க் அவுட் ஆகும். இந்த சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ஆங் அண்ட் கட்டாரா தான் லவ் கப்புள்ஸ். ஸோ அதன்படி இவங்க 2 பேருமே அந்த லவ் டனலுக்குள்ள அமைச்சு அவங்களுக்குள்ள ஒரு அந்த லவ் பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகிற மாதிரி தான் கதையை எழுதப்பட்டிருக்கும். அதான் பர்ஃபெக்டாக இருக்கும். அனிமேஷனில் அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கிறதுமே தாண்டி நம்ம ஃபன்னாகவும் பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் இருக்கும். அதை அப்படியே கம்ப்ளீட்டாக உல்டாக மாற்றி நம்ம சாக்கா அண்ட் கட்டாரா உள்ள அமைச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட குணா குகை மாதிரி சொல்லலாமா. அந்த குணா படத்தில் எப்படி அதை லவ் பேஸ் பண்ணி இருந்துச்சோ அதுக்கப்புறம் அது ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ணி மஞ்சள் பேச ப்ரெசென்ட் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி இந்த இடத்துல அந்த லவ்ங்கிறது ஒன்லி அந்த கப்பல்ஸுக்கு மட்டும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பிரதர் அண்ட் சிஸ்டர் கூடயுமே இருக்கலாம். ஃபேமிலி லவ்ங்கிறது இருக்க தானே செய்யும். அந்த ஃபேமிலி லவ்ங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்த்துருக்காங்க. பட் அது எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக சிங்கே ஆகல. அண்ட் அந்த கேவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்கும். அந்த கிறிஸ்டல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஒமாஷு வந்து 2 பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ணுற மாதிரி கதை சொல்லியிருப்பாங்க. இங்கேயுமே கிறிஸ்டல் இருக்கு. பட் அது எந்த ஒரு வருத்தமே இல்லாத கிறிஸ்டல் மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் சாக்காவுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத ஒரு அப்ராணிங்கிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்காரு. சாக்காவை லிட்டரலி எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் முழுக்கவே ஒரு மட பீஸாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு அவர் தான் டெக்னிக்கலி புத்திசாலி, லாஜிக்கலாக யோசிக்கிறவர். அந்த கேரக்டரை அசாசினேட் பண்ணிட்டாங்க. பட் எனிவேஸ் இந்த இடத்துல சாக்காவுக்கும் கட்டாராவுக்கும் அடிக்கடி சண்டை வர அந்த சண்டை ஒரு இடத்துல முத்தி போய் எப்போதும் நீ என்னை பாதுகாக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நீ ஒன்றும் என் அப்பா கிடையாது அப்படிங்கிற மாதிரி கத்தி சொல்லிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம சாக்கா வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பொசிஷனில் யோசிக்கல, அவர் லாஜிக்கலாக தான் சில இடங்களில் பேசியிருப்பாரு. பட் கட்டாரா தேவையில்லாமல் சண்டை போடுற மாதிரி இந்த கதையை எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவளே வந்து சமாதானமாகி அப்பா இல்லாத சமயத்தில் எங்களுடைய மிகப்பெரிய ட்ரைபை நீ தான் தனியாளாக பார்த்துக்கிட்டேன், அப்பாவுக்கு கூட அந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் வந்ததில்லை, ஸோ நீ உண்மையிலே நல்லவன் தான்டா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பிரதர்லி பாண்டிங்குள்ளே போகிறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக ஒரு மிகப்பெரிய பேச்சர் மோல் இவங்க போகிற எல்லா பாதையுமே பார்த்தீங்கன்னா அடைக்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் இவங்க 2 பேரும் அந்த பேச்சர் மோலை பார்த்து பயப்பட தான் செய்கிறாங்க. பட் அதுக்கு கண்ணு தெரியாது. இந்த இடத்துல நம்ம கட்டார ஒரு உருட்டி இருப்பாங்க பாருங்க, அதுக்கு கண்ணு தெரியாது. ஆனால் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோங்கிற ஒரு விஷயத்த அதால் உணர முடியும். நம்ம சண்டை போட்டனால தான் இந்த இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் பேச்சர் மோல் நம்மளை பார்க்கும்போது அக்ரெசிவ்
அக்ரெசிவாக இருந்திருக்கேன். இப்போதைக்கு நம்ம 2 பேருக்குமே ஒரு பாண்டிங் ஏற்பட்டிருக்கும் போது அதை பார்த்தோன்னே இந்த பேஜர் மோல் சமாதானம் ஆயிடுச்சு. இந்த பேஜர் மோலை வச்சு நம்ம வெளியில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் டெக்னிக்கலாக அது அனிமேஷனில் அப்படி ஒர்க் அவுட் ஆகியிருக்காது. பேஜர் மோல் ஒரு கம்பேஷனேட்டான மிருகம் தான். அண்ட் அதுக்கு மியூசிக் பிடிக்கும்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அது ஃபன்னாக இருக்கும். அதால் ஃபீலிங்லாம் நுகர முடியாதுங்க. இது என்னமோ எனக்கு உருட்டுமா தான் தோணுது. பட் இந்த இடத்துல ஆப்வியஸாக அந்த பேஜர் மோல் ஹெல்ப் மூலிமா அந்த மிகப்பெரிய டனல் வந்து நம்ம சாக்கா அண்ட் கட்டாரா வெளில வராங்க. அந்த பக்கம் ஐரோவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போயிருப்பாங்களே. போகிற வழியில் ஐரோவுக்கும் அந்த அரெஸ்ட் பண்ண ஒரு சோல்ஜருக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகும். இந்த சமயத்தில் நம்ம ஐரோ வந்து ஆக்சுவலாக பாசிங் சேவை வந்து மொத்தமாக கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. லிட்டரலாக அவங்க போரில் தான் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஐரோவோட அந்த சீஜில் இந்த கூட்டு போனாங்க பார்த்தீங்களா, அந்த லீடரோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி இறந்துருப்பான். அவன் உடல் கூட கிடைக்கல, அந்த அளவுக்கு எரிக்கி சாம்பல் ஆயிட்டான். அவனை கொன்ன உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு லிட்டரலாக நம்ம ஐரோவை கொலை பண்ணுற சிச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர் போயிருப்பான். மற்றவங்க எல்லாருமே அவனை சமாதானப்படுத்தி ஐரோவை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல ஐரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போரில் இருந்தோம், நான் சோல்ஜராக அந்த வேலைகளை பண்ணேன், இப்படி பண்ணுறல அந்த மாதிரின்னு சொல்லி சமாதானப்படுத்த தான் ட்ரை பண்ணுவார். ஆனால் அவர் போகிற பாதையை அவர் ஃபஸ்ட் ஸ்டார்டே போட்டார் பார்த்தீங்களா ஒமாஷோவில் அந்த லோட்டஸ் ஸ்டைல் அதை வச்சு மார்க் பண்ணிட்டும் போவார். ஃபைனலாக லோட்டஸ் ஸ்டைலை இப்படி கேவலமாக யூஸ் பண்ணிக்கலடா அப்படின்னு ஃபீல் தாங்க எனக்கு வந்துச்சு. அது ரொம்ப ஒரு ப்ரெஷஸான டைல். அதை வச்சு அனிமேஷனில் பல சம்பவங்கள் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஜூகோ அங்கிள் ஐரோ வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்காக அந்த பிரிசனுக்குள்ளே போயிருப்பாரு. அங்கே நம்ம ஜூகோவுக்கு 2 ஆப்ஷன் கிடைக்கும். ஒன்று ஆங்கை பிடிக்கிறது, இன்னொன்று ஆப்வியஸாக ஐரோவை பிடிக்கிறது. அவர் நினச்சிருந்தா ஆங்கை பிடிச்சிருக்கலாம். பட் ஆங்கை விட ஐரோ தான் முக்கியம்னு சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கிளை நம்ம ஜூக்கோ சூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் அங்கிள் வந்து தனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாரு, சும்மா விட்டுற முடியுமா? அந்த அங்கிள் விட்ட குளூஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி எப்படி ஜூக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கிளை கண்டுபிடிச்சிடறான். அண்ட் ஆப்வியஸாக தன்னுடைய திறமையை யூஸ் பண்ணி ஒத்த ஃபயர் பெண்டரா ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 அசால்ட் பண்ணுறான். நம்ம அங்கிள் ஐரோவும் அவருடைய இந்த ஃபயர் பெண்டிங் டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பாரு. இந்த இடத்துல அவருடைய இந்த ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் கத்துறது போல தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஐரோ இஸ் அ டிராகன் ஆஃப் வெஸ்ட். அந்த டிராகன்ஸாலே சூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபயர் பெண்டர். அதனாலேயே ஸ்பெசிஃபிக்காக அந்த டிராகன் மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வரணும்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணாங்களாம். இந்த கிரியேட்டர்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல ஐரோ நினச்சிருந்தா அந்த சோல்ஜர் வந்து கொண்டு இருக்கலாம். பட் கொல்லாமல் நம்ம ஆல்ரெடி ஏகப்பட்ட இழப்புகளை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருப்பாரு. இந்த சமயத்தில் தான் இன்னொரு ஃப்ளாஷ்பேக் பிளே ஆகும். நம்ம லூட்டான் இறந்துருப்பான். அங்கிள் ஐரோவோட பையன் இந்த பாசிங்ஸ் ஃபைட் அப்போ இறந்துருப்பான். அவன் பையன் இறந்துட்ட அப்புறம் அந்த பாசிங்ஸ் சிஜியை கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஐரோ அங்கே ரிட்டர்ன் ஆகியிருப்பாரு. அதாவது அவர் பையன் வந்து ஒரு வீரனா சோல்ஜராக இறந்துருக்கான். அவன் பையன் இறந்த அந்த துக்கத்தில் போரே வேணாங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம ஐரோ வந்திருப்பாரு. அந்த இறப்புக்கு வந்த எல்லாருமே ஐரோவை பார்த்து நன்மை சொல்லிட்டு முதுகு பக்கம் தப்பாக தான் பேசிட்டு போவாங்க. அங்கே வந்து ஜூக்கோ மட்டும்தான் அங்கிள் ஐரோவுக்கு நன்மை ஆறுதல் சொல்கிறது மட்டும் இல்லாமல், நான் பலமுறை என்னுடைய ஃபயர் ட்ரையல்ஸில் தோக்கும்போது உங்கள் பையன் கமாண்டரா ஜெயிச்ச அந்த மெடலை கொடுத்து நீ ஜெயிக்க போகிறதவன் அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியத்தை கொடுத்தான். இப்போதைக்கு உங்கள் பையன் எனக்கு கொடுத்த அந்த தைரியத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜூக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள் ஐரோவை தேற்றுவார், ஆறுதல் சொல்வார். அந்த இடத்துல தான் நம்ம ஐரோ ஜூக்கோவை தான் பிள்ளையவே பார்க்க ஆரம்பிச்சிருப்பாருன்னு சொல்லலாம். அப்படியே உடஞ்சி அழும்போது பேக்ரவுண்டில் இந்த லீவ்ஸ் ஃப்ரம் த ஒயின் அந்த மியூசிக் ப்ளே ஆகும் பாருங்க. லிட்டரலாக நீங்களும் ஆட ஆரம்பிச்சிருவீங்க. ஐ மீன் நீங்கள் அனிமேட்டட் சீரிஸ் ஃபாலோ பண்ணுறவராக இருந்தீங்கன்னா அந்த லீவ்ஸ் ஃப்ரம் த ஒயின் அந்த மியூசிக் பின்னாடி வரும்போது செம்ம எமோஷனலாக இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு அது ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி கீழே காமிப்படுங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் நம்ம பூமி வெர்சஸ் ஆங்குங்கிறத ஃபைட் ஆரம்பிக்குது. பூமி நம்ம அனிமேஷன் சீரிஸில் பார்த்த மாதிரி சேம் ஸ்டெப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாரு. பட் கொஞ்சம் வீக்காக எனக்கு வந்து ஃபீல் ஆனார். அந்த ஸ்ட்ரென்த் எனக்கு வந்து பார்க்கவே முடியல. அனிமேஷனில் பூமி செம்ம ஃபிசிக்கல் ஃபிட்டாக இருப்பாரா இந்த இடத்துல அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. அண்ட் ஃபன்னாகவும் சண்டை போடுவார் பூமி. பட் இந்த இடத்துல லைக் அவர் ரொம்பவே இந்த ஆங்கை கரிச்சு கொட்டி நீ ஏன்டா 100 வருஷம் இல்லாமல் போனேன்னு சொல்லி திரும்ப அந்த கில்ட் ஃபீலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்குக்கு கொடுத்துட்டு இருக்காரு. யாருமே நீ நம்பக்கூடாது, தனியாலாக தான் அந்த போரை ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆங்கு வந்து பார்த்தீங்கன்னா நோண்டிக்கிட்டே இருக்க மாதிரி அந்த ஃபீல் ஆச்சு. போதுண்டா நிறுத்துங்கடா, அது சலிப்பு தட்டுற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் எழுதியிருக்காங்க. நம்ம ஆங்குமே முடிச்ச அளவுக்கு டாச் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஃபைனலாக ஒரு மிகப்பெரிய பாறாங்கல் இந்த பக்கம் நம்ம ஆங் மேலே விழ ஆங் அந்த ஏர் பெண்டிங்கை யூஸ் பண்ணி அந்த பாறாங்களை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. பட் இவ்வளோ நேரம்லாம் அந்த ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆங் வந்து ஜஸ்ட் அதை டாச் மட்டும் போயிருக்கலாம். பட் அதை ஹோல்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் நம்ம பூமி தலைமையிலுமே ஒரு பாறாங்கல் விழுது. பூமி வந்து பார்த்தீங்கன்னா சாகலாங்கிற மாதிரி போயிட்டாரு. இந்த இடத்துல ஒரு சாய்ஸ் எடுத்தே ஆகணும். ஒன்று என்ன கொல்லு, இல்லை உடனே காப்பாற்றிக்க. இந்த மாதிரி பல சாய்ஸாக கடந்த 100 வருஷத்தில் நான் எடுத்திருப்பேன். பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போடுறதா, இல்லை சண்டை செய்யறதுக்கு சோல்ஜர்ஸுக்கு சாப்பாடு போடுறதா, சிட்டியை காப்பாற்றுறதா, ஸ்கூலை காப்பாற்றுறதா, இந்த மாதிரி பல டஃப்பான சாய்ஸ் நான் எடுத்தேன். அதே மாதிரி நீயும் டஃப்பான சாய்ஸ் தனியாக எடுக்கணும்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த இடத்துல ஆப்வியஸாக நம்ம சாக்கான் கட்டாரா உள்ளே போது பூமியை காப்பாற்றிடுறாங்க. அப்போ தான் நம்ம ஆங் நான் தனியால் இப்போதைக்கு இல்லை, எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, தனியால் நான் ஒரு முடிவு எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நண்பர்கள் உதவியை தேடி நண்பர்களை வச்சு நான் அந்த போரை தடுப்பேன். நீ எனக்கு செஞ்சு கொடுத்த பற்றி அந்த விசில் வழக்கமாக இதை நான் யூஸ் பண்ணி என்னுடைய நண்பன் ஆப்பாவை தான் கூப்பிடுவேன். ஆனால் இப்போதைக்கு இதை வச்சு நான் உன்னை கூப்பிடுறேன், என் பழைய ஸ்நேகிதன், நீ எனக்கு இந்த போரில் உதவி செய் அப்படின்னு சொல்லி நம்ம பூமியை ஆக்சுவலாக ஆங் மனசு மாத்துறாரு.
ஆக்சுவலாக 100 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பூமியோட மனசை ஆங் மாத்துறாரா? யோசிச்சு பாருங்களேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன மரியாதை? டெக்னிக்கலாக பூமி தான் நம்ம ஆங்குக்கு திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பாரு. அதுக்காகவே அந்த எபிசோட வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. ஆங்கோட ஒரு கேரக்டர் ஆக்கே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு டெக்னிக்கே இந்த பக்கம் நம்ம பூமி சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாரு. பட் இந்த இடத்துல அதை அப்படியே உள்டாக மாற்றி பூமி கேரக்டரை அசாசினேட் பண்ணிட்டாங்க. வேஸ்ட் பண்ண மாட்டாங்க எனக்கு தோணுது. பட் பூமிக்கு இப்போதைக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு, நண்பர்களாக இருந்தால் சாதிக்கலாம் போலையே அப்படிங்கிற தாட்டில் இவங்க 3 பேருக்கும் தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே கொடுத்து உடனே நீங்கள் இங்கிருந்து கிளம்புங்க. சாய் கொடுத்த அந்த 5 நேஷன் ஒற்றர்கள் டீட்டெயில்ஸ் படி நாளைக்கு ஒமாஷுவை அட்டாக் பண்ணுறதுக்காக 5 நேஷன் வந்துட்டு இருக்காங்க. ஒமாஷுவும் இந்த போரில் கலந்துக்க வேண்டிய நிலைமை இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கேன். இதை நான் பார்த்துக்கிறேன், இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆங்குக்கு குட் பை சொல்கிறாரு. பட் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஆங்க் உனக்கு தனியாக இன்னொரு சேலஞ்ச் வச்சிருக்கேன் அப்படின்னு பூமி அண்ட் ஆங்க் ஒன்றா அந்த மெயில் சர்வீஸ் போகக்கூடிய அந்த பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது டேரக்டாக போய் இந்த கேபேஜ் காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போதிடும் மை கேபேஜஸ்ன்னு சொல்லி அந்த பைபிளையும் கற்றுவான். நல்லா இருக்கும் அது பார்க்க. அது எக்ஸாக்ட்லி அனிமேஷன் சீரிஸில் பார்த்தது தான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜூக்கோ அண்ட் ஐரோ வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஒரு குட்டி படகுல இப்போதைக்கு அவங்க ஷிப் நோக்கி போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் மேலே நம்ம ஜூக்கோ நிமிந்து பார்க்க நம்ம ஆங்க் கட்டாரா சாக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ப மேலே ஏறி அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. கைக்கு கிடைச்ச அவதாரை நான் மிஸ் பண்ணிட்டேனே, என் வீட்டுக்கு திரும்ப போக முடியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூக்கோ வருத்தப்படுவார். பட் இருந்தாலும் அங்கிள் ஐரோவை காப்பாற்றிட்டோமேன்னு சொல்லி அவர் சந்தோஷப்படவும் செய்வார். இதே மாதிரி நம்ம அங்கிள் ஐரோவுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜூக்கோவோட அந்த ஷிப்பில் வந்ததை நினச்சி பார்ப்பாரு. ஸோ அந்த சமயத்தில் ஆக்சுவலாக ஜூக்கோ 41st டிவிஷன் மட்டும் தான் ஷிப்பில் அங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கேன். நம்ம அங்கிள் ஐரோ தான் வம்படியாக வந்து இந்த இடத்துல நம்ம ஜூக்கோவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எனக்கு பேபி சிட்டர்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்ல அங்கிள் ஐரோ, ஏன் ஒரு நண்பனை நான் வரக்கூடாதா? கண்டிப்பாக நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஜூக்கோ, நான் அவதாரை தேடி போனேன், இது வரைக்கும் அவனை யாருமே பார்த்தது கிடையாது, நான் திரும்ப வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்ல அங்கிள் ஐரோ லைட்டாக அழுதுகிட்டே, வீடு எனக்கு தேவையானது எல்லாமே இங்கே இருக்குன்னு சொல்லி ஜூக்கோ பார்த்து சொல்லுவார். அதுக்கப்புறம் டீன்னு சொல்லி சமாளித்தாலும் அவர் சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். செம்ம எமோஷனலாக இருந்துச்சுங்க அங்கிள் ஐரோ அண்ட் ஜூக்கோட அந்த பாண்டிங். எனக்கு தெரிஞ்ச அதை மட்டுமே பேஸ் பண்ணி தனி ஒரு எபிசோட கொடுத்து தான் இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கும். உண்மையிலேயே ஜூக்கோக்கு தான் அமேசிங்கான ரைட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கேன். ஆங்கை விட எனக்கு தெரிஞ்ச ஜூக்கோவை சூப்பராகவே எழுதியிருக்காங்க. நேர் பேர் ஜூக்கோ ஃபேன்ஸாக மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை ஜூக்கோ ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லி மறக்க வைக்கல காப்பிடுங்க. ஐரோவோட ஸ்டோரியை தாண்டி பெருசாக எனக்கு இந்த எபிசோட் பிடிக்கலங்க. அனிமேஷனில் காட்டப்பட்ட அமேசிங்கான ஸ்டோரிஸை கொத்து பார்ட்டா போட்டு வச்சிருக்காங்க, கொள்ளறுபடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த எபிசோட பற்றி என்ன நினச்சிங்க, உங்கள் தாத்தா மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. நான் உங்களை தன்னோட ராசமான வீடியோ மீட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்